இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை அன்பர் இயேசு தெய்வமே தெய்வமே இயேசுவே ஆவியானவரே அன்பர் இயேசுவே அன்பர் இயேசு ஓ ஆவியான ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Come Holy Spirit of God, come Holy Spirit of God. Hallelujah. சப சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க Hallelujah. மகிமையே என் நம்பிக்கையே என் பலனே Hallelujah. என் உயிரான 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 இயேசு என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே உம்மை துதிப்பே என் உயிரே சொல்லுங்க என் உயிரான உயிரான இயேசு என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே இயேசுவே உம் திருநாமம் உலகத்திலே அடைக்கல அறந்தானே உலகத்திலே அப்பா ஓ நீதிமானுமக்குள்ளே Sakanda eri he kolobo kele arianda nama பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே தூய எங்கள்
எங்கள் தேவனே. பரகத பரகஷகரி பத்துணமே தூய ஆராதனை இயேசுவே. மாட்சிமை மாட்சிமை கல்வாரி சிலுவை என்னை கண்டதே. கல்வாரி அன்பு என்னை மீட்டதே. மாட்சிமை மாட்சிமை உந்தன் கிருபை என்னை அழைத்து கொண்டதே. உந்தன் பிரசன்னத்தால் மூடிக்கொண்டிரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே தூயரே தூயரே சர்வ வல்லவர் துதியுமக்கே துதியுமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவனுடைய இன்னொரு கோட்பாட்டை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படி செயல்படுவார்? அவருடைய கோட்பாடு என்ன? அவருடைய கோட்பாடுகள் ஒன்று தான். கோட்பாடு என்றால் அவர் எப்படி நடந்து கொள்ளுவார், அவர் எப்படிப்பட்டவர். அவர் மறைவானவைகளை நமக்கு வெளிப்படுத்தாத தெய்வம். தேவன் தமக்கன்று சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தாதபடிக்கு அதை மறைத்து வைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியினுடைய தலைப்பு மறைவானவைகள் தேவனுக்கே உரியது. எல்லாம் சொல்லுங்க. மறைவானவைகள் தேவனுக்கே உரிய. திரும்ப எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. மறைவானவைகள் தேவனுக்கு உரியவைகள். ஆமென். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் மோசே இந்த உலகத்தை விட்டு எடுபடுகிற காலம் வந்து விட்டது, தேவன் அவனை எடுத்துக்கொள்ள போகிறதை குறித்து பேசிவிட்டார். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு அவனுடைய நாட்கள் குறைவடைந்து போகிறது உணர்ந்தான். ஆகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்த நாளில் இருந்து இப்போ காடேஷ் பர்னியாவில் இருக்கிறாங்க அந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் அவனை நடத்தினதை ஆவிக்குரிய ரீதியிலே, இன் ஸ்பிரிச்சுவல் மேனர், ஆவிக்குரிய ரீதியிலே அவர் நமக்கு அதை இந்த உபாகமத்தை அவன் எழுதுகிறான். யாத்திராகமம் ஒரு சரித்திர புத்தகம், சரித்திரம். ஆனால் உபாகமம் மோசே தேவன் எவ்விதமாய் அவனை அழைத்தார், நடத்தினார், கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவனுடைய பார்வையில் அவனுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த உறவை மையமாக வைத்து இந்த உபாகம புஸ்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான். இந்த மோசே தேவனை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு தான் இது. என்ன சொன்னான்டா, மறைவானவைகள் நம்முடைய
தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கே உரியவைகள். என்ன சொல்றான் தெரியுமா? சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு சில கேட்டகரி இருக்கு. சபையில் இருக்கிற எல்லாரையும் எல்லாரோடும் ஒரே விதமாய் நடப்பவர் அல்ல. பச்சை பாதகம் இல்லாதவர் உண்மைதான், அது உண்மை. என்னத்தில் பச்சை பாதகம் இல்லாத அற்றவர் அவருடைய சபையில் இருக்கிற ஜனங்களாய் இருக்கட்டும், அவரை அறியாத அஞ்ஞானிகளாய் உலகத்தில் இருக்கிற ஜனங்களாய் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே சூரியனை, எல்லாருக்கும் ஒரே மழையை, எல்லாருக்கும் ஒரே விளைச்சலை, எல்லாருக்கும் ஒன்றாக அவர் பார்ப்பார். பச்சை பாதகம் பார்க்க மாட்டார். ஆனால் சபையில் தேவன் தம்மோடு நெருக்கமாய் பழகிறவர்களோடு ஒரு விதமாயும், கொஞ்சம் அவர்களை விட கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்களை இன்னொரு விதமாயும், அவரை தூரத்திலே இருந்து பின்பற்றுகிறவர்களை இன்னொரு விதமாயும், அவரை மறந்து வாழ்கிறவர்களை ஒரு தடவை அறிந்து பின்மாற்றம் அடைந்து மறந்து அவரை மறந்து வாழ்றாங்க பாருங்க, அவர்களை இன்னொரு விதமாய் நடத்துவார். எல்லாரையும் சபையில் இருக்கிற எல்லாரோடும் ஒரே விதமாய் அவர் பழக மாட்டார். அவனவனுடைய தியாகத்துக்கு ஏற்ப தேவன் மேலே வைத்திருக்கிற டிவோஷன் உறவின் அடிப்படையிலே அவனவனோட அவர் இடைப்படுவார். ஒருவனோட கர்த்தர் நெருக்கமாக இருந்து பேசுகிறார் என்றால் அதுக்கு காரணம் உன்னை விட அவன் தேவனை நெருங்கி இருக்கிறான். உன்னோடைய அவர் பேச விரும்புகிறார், ஆனால் நீ அந்த நிலைக்கு நீயும் வா, அப்போ அவர் உன்னோட பேசுவார், அவ்வளோதான். ஆனாலும் இந்த மோசேனுடைய வாழ்க்கையில் தேவனோட மிகவும் நெருக்கமாக நடந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவனுடைய அனுபவத்தை பாருங்க. அந்த மனிதனுக்கு கூட தேவனோட நெருக்கமாக வாழ்கிற மனிதன் வாழ்க்கையில் கூட அவன் சொல்கிறான், சில காரியங்களை தேவன் நமக்கு அறிவிக்காதபடிக்கு அவர் மறைத்து வைக்கிறார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒரு காரியத்தை தன்னுடைய பிள்ளையினிடத்திலே இருந்து மறைக்கிறார் என்று சொல்லுவோம், மறைச்சு வச்சிட்டார் என்று சொல்லி. அவர் மறைத்ததை எந்த குறி சொல்லுகிறவனாலேயோ, எந்த மந்திரவாதியினாலேயோ, எந்த சூனியக்காரனினாலேயோ, எந்த பிசாசின் ஆவியினாலேயோ ஒரு போதும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தேவன் உங்களுக்கு காரியங்களை மறைத்திருக்கத்தக்கதாக அதுக்குரிய வெளிப்பாட்டை பெறுவதற்கென்று சொல்லி தேவன் தான் தாரார் இல்லைன்ட்டு நீங்கள் குறி சொல்லுகிறவர்களிடத்துல, அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்துல, மாந்திரீகம் பண்ணுகிறவர்களிடத்துல நீங்க போனா வெரி சாரி, நீங்க ஒரு பொய்யை நம்பிட்டு வர போறீங்க. பொய்யை நீங்க நம்பிட்டு வர போறீங்க. ஆண்டவர் ஒன்றை மறைச்சா இந்த உலகத்தில் அவரை விட யாருக்குமே அது வெளிப்படாது, வெளிப்படவே மாட்டாது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த வருது அடுத்தது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அடுத்தது, தேவன் தம்மோடு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாததை வெளிப்படுத்துவார்.
ஓகேயா? அவனுக்கு வெளிப்படுத்தாதது உண்டு, ஆனா மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாதத தம்மோடு நெருக்கமாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆனால் சபையில இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினவைகள் அநேகம் உண்டு. அப்ப மோசே சொல்றான், உன்னை குறித்து, உன் வாழ்வை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, நீ எடுக்க வேண்டிய தீர்மானங்களை குறித்து, நீ நடக்க வேண்டிய நடைகளை குறித்து, எப்படி ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை குறித்து அவர் உனக்கு வெளிப்படுத்திட்டார். ஒருக்கா வெளிப்படுத்திட்டார். அது எங்க இருக்கான்? வேதாகமத்தில் இருக்காம சொல்லுங்க, வேத புத்தகத்தில் இருக்கு. அதான் அவன் சொல்லுகிறார், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், என்னை குறித்து இருக்கிற விருப்பம், பொதுவாக இருக்கிற விருப்பம் என்று அவருடைய சித்தத்தை குறித்து சில பிரிவுகள் உண்டு. முதலாவது the revealed will of God, தேவனால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவருடைய சித்தம். அதுதான் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில், வேதாகமத்தில் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அந்நிய நுகத்தில் போய் சம்பந்தம் கலவாத, நாங்கள் வளமையை பயன்படுத்துகிற ஒரு உதாரணம், அந்நிய நுகத்தில் போய் சம்பந்தம் கலக்காதண்டு திட்டவட்டமாக பழைய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசு சுவாமியும் அதை பேசினார், அப்போஸ்தலர்களும் அதை பேசினார்கள். இது எங்களுடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒருவன் ஒரு அந்நியனோட உறவு வைத்து திருமணம் முடிக்க அவன் தீர்மானித்தால் அது தேவனுடைய சித்தமா? நிச்சயமாய் இல்லை. ஏன்? அது தேவன் வெளிப்படுத்தின தேவனுடைய சித்தம். ஆண்டவரை பேசும், ஆண்டவரை பேசும், ஆண்டவரை வெளிப்படுத்தும், ஆண்டவரை சொல்லும்டா அவர் சொல்ல மாட்டார். அவர் என்னத்திற்கு நீ வெளிப்படுத்தி விட்டுட்டாரே, வெளிப்படுத்தி முடிஞ்சே. இது சரியா ஆண்டவரே, நான் போறது சரி, என்னத்த சரியா பிள்ளையா? அவர் தானே ஒரே தரம் சொல்லி முடிச்சிட்டாரே, பிறகு என்ன அதுல சரி பிள்ளை? அவ்வளவுதான், வெட்டண்டு துண்டு ரெண்டு. இட் இஸ் த ரிவீல்ட் வில் ஆஃப் காட். தேவன் ஏற்கனவே தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின அவருடைய சித்தம். இப்ப இன்னொரு சித்தம் இருக்கு, த பர்சனல் வில் ஆஃப் காட், தனிப்பட்ட தேவனுடைய சித்தம். திரும்ப நான் இருக்க வருகிறேன், ரட்சிக்கப்பட்டவனைத்தான் திருமணம் முடிக்கலாம், ரைட்? அப்படியானால் சபையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவரையும் நான் திருமணம் முடிச்சிட்டு போகலாமா? வேதம் சொல்றது தானே, அந்நிய நுகத்துல தான் சம்பந்தம் கலவாத ரட்சிக்க பிள்ளைய நீ திருமணம் முடிச்சிட்டு போகலாமா? இங்க நீங்க ஜெபிக்கலாம். இப்ப உனக்கென்று தேவன் வைத்த ஒரு சித்தம் உண்டே, ஒரு திட்டம் உண்டே. நீ சபையில இருக்கிற எவரை நீ திருமணம் முடிச்சிட்டு போக இயலாது. சித்தம் ஒன்று இருக்கு, அது உன்னை குறித்த ஒரு சித்தம். உன்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்று தேவன் நிர்ணயித்து விட்டார். இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் பேசுறேன். நிர்ணயித்து விட்டார். அப்போ தேவனுடைய அந்த பரம திட்டம் உண்ட வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் எதுவும் இடையிலே குறுக்கிட்டு அதை தடை பண்ணக்கூடாது. உன்னுடைய ஓட்டத்தை ஸ்லோக் என்ன சொல்றது, வேகத்தை குறைத்து விடக்கூடாது. இல்லை என்றால் தேவனை விட்டு, தேவன் வாழ்க்கையில தொடங்கி இருக்கிற நல்ல கிரியை விட்டு வேறு திசைக்கு உன்னை கொண்டு போய் விடக்கூடாது. ஆகவே
சபையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கண் மூடி போய் நீ திருமணம் முடிக்க இயலாது. தேவன் உனக்காக வைத்திருக்கிறவர் யாரு? அங்கதான் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? எனக்காக நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டம் எது? எனக்காக ஏற்படுத்தியிருக்கிற நபர் யாரு என்று திட்டவட்டமாக நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கின்ற போது தேவன் ஏற்ற வேளையிலே அந்த கனெக்ஷன்ஸ், அந்த தொடர்புகளை அவர் ஏற்படுத்தி சந்திப்புகளை உண்டாக்கி அநேகருடைய சாட்சிகளோட விட்னஸோட இந்த நல்ல காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். இது தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற அவருடைய பரம சித்தத்தை, திட்டத்தை தொடர்ந்து இன்னும் வேகமாக செய்து முடிக்க அது உனக்கு உதவி செய்யும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நாம் பேசுகிறது என்னண்டா, தேவன் வெளிப்படுத்தாதபடி மறைவாக வைத்திருக்கிற மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்றது? பலருடைய வாழ்க்கையில் இலங்கையில் எல்லாம் குறைய, ஆனால் இலங்கையில் இப்போ நடக்குது. வெளிநாடுகள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க, சந்தோஷமாக வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவீங்க. வழமை போல் நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போவீங்க. நாளைக்கு வேலைக்கு போகிற நேரம் உங்களோட ஆஃபீஸுக்குள்ள, கம்பெனிக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாதபடி வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி இல்லாட்டி ரிசப்ஷன் உங்களை தடை பண்ணி, இங்கே வாங்க சார், எங்களோட பாஸ் உங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறார். கடிதமா? என்னன்னு திறந்து பார்த்தால், இத்தனை காலங்கள் நீங்கள் எங்களோட வேலை செய்தீங்க, நன்றி, நேற்றைய தினத்தோடு உங்களுக்கு வேலை முடிந்து விட்டது, நாங்கள் வேலையிலேருந்து உங்களை நிப்பாட்டு. அவ்வளோதான். நீங்கள் போலீஸ் டைம் போகல, யார்டையும் போகல, திடீரென்று வேலை இல்லை. இது சர்வசாதாரணம். யூரோப்பில் நீங்கள் போனீங்கன்னா இது சர்வசாதாரணம். நீங்கள் ஒரு நல்ல வேலையாள், நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க, நல்ல அனுபவத்தோடு இருக்கிறீங்க, பட்டங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வயசு போயிடுச்சு, அந்த கம்பெனியில் பல காலங்கள் நீங்கள் வேலை செய்துட்டீங்க. இந்த வரணும் ஒரு இளமையான ஒரு தம்பி இல்லாட்டி ஒரு தங்கச்சி, அவளுக்கும் அதே படிப்பு பட்டம் இருக்கு, வயசு குறைவாக இருக்கு, அனுபவம் குறைய, ஆனால் வயசு குறைஞ்சிருக்கு. அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. இத்தனை வருஷம் நீ வேலை செய்தியே என்று சொல்லி கொஞ்சம் கூட மனம் வருந்தாமல் நாளை இன்றைக்கோட உனக்கு வேலை முடிஞ்சு போயிட்டு வா அனுப்பிடுவான். அந்த இளமையான சந்ததியை கொண்டாந்து வைப்பான். இதுதான் இன்றைக்கு யூரோப்பில் நடக்கிற காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற வேலை நாளைக்கு இருக்கும் என்பது நிச்சயம் இல்லை. இப்போ கேள்வி, நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறீங்க, தேவன் மேலே அன்பாக இருக்கிறீங்க, ஜெபத்தில் தேவனோட உறவாடுறீங்க, எல்லாமே நல்லா நடக்குது. திடீரென்று வேலையை நீங்கள் இழக்கும்போது, உங்களுடைய ஸ்தானம் இழக்கப்படுகின்ற போது, உடனடியாக உங்களுடைய மனதிலே வருகிற கேள்வி, ஏன் இதை குறித்து தேவன் ஒன்றும் பேசாமல் மௌனமாயிருந்தார்? நீங்கள் மிகவும் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கோ ஏதாவது ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, முதலீடு செய்றீங்க. நீங்கள் பெரிதான எதிர்பார்ப்போட முதலீடு செய்தீங்க. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே எல்லாமே உங்களுடைய கை விட்டு விலகி, கை நழுவி, உங்களுடைய முதலீடு முழுவதையும் இழந்து போய் வெறும் கையோடு நீங்கள் இருக்கிறீங்க. யாரும் எவருக்கும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, ஏமாற்றப்பட்ட ஒரு நிலை, கைவிடப்பட்ட நிலை, பொய்யான ஆலோசனைகள் கூறப்பட்டதினால நீங்கள் இப்பொழுது வஞ்சிக்கப்பட்டவர் போல நீங்கள் இருக்கிறீங்க. உடனே கேள்வி, ஏன் ஆண்டவர் என்னோட பேசல? நான் ஒரு பெரும் தொகையான பணத்தை, முதலீட்ட சொத்தை இழந்து இருக்கும்போது ஏன் ஆண்டவர் மௌனம் காக்கிறார்? ஏன் ஆண்டவர் என்னை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் என்னோடு அவர் பேசவில்லை? சிலருடைய வாழ்க்கையில்
எதிர்பார்க்காதபடி நல்ல சுகமாக இருந்தபோது திடீரென்று ஒரு பாரதூரமான ஒரு வியாதி, பயங்கரமான ஒரு வியாதி உங்கள் சரீரத்தை வாட்ட, எல்லாமே உங்களுடைய உலகமே தலைகீழாய் மாறுகிறது. நேற்று வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்க, ஒரு டாக்டரை போய் பார்த்து வந்த ரிப்போர்ட்டின் படி எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. இதுவரைக்கும் தைரியமாக இருந்த உங்களுக்கு தைரியத்தை இழந்து போயிட்டீங்க. இரவில் நித்திர வருதில்லை, மனதெல்லாம் பாரமாக இருக்கு. என்ன செய்வதென்று தெரியாமல் உங்கள் வீட்டில் எல்லாமே சூழ இருக்கிறவங்க எல்லாமே தழும்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வைத்தியர்களால் கைவிடப்படலாம், இனி ஒன்றும் செய்ய இயலாது, டூ லேட் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகிற ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை குறித்து எனக்கு வெள்ளன வெளிப்படுத்தல? ஏன் இதை குறித்து தேவன் என்னோட எதுவுமே இதுவரைக்கும் பேசலை? எத்தனையோ காரியம் பேசினார், ஏன் இப்படி ஒரு காரியத்துக்கு நான் முகம் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏன் பேசல? ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கணும்? ஏன் இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கணும்? இந்த பல கேள்விகள் இருக்கு பாருங்க. சில நேரம் நாம் நினைக்கிறோம், தேவனை அறியாத அஞ்ஞானிகள், தேவ பக்தியே இல்லாதவன் நல்லா வாழ்ந்துட்டு போற நேரத்தில் விழுந்து விழுந்து ஆண்டவரை சேவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஏன் இந்த புயல், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கண்ணீர் என்று நாம் பல நேரங்களிலே நாம் நினைப்பது உண்டு. அவர்கள் நல்லா இருந்து போகிறார்கள், இங்கே ஆண்டவரே என்று கத்தினால் அவர் மௌனம் சாதிக்கிறாரே, அவர் இதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தவில்லையே, ஏன்? மற்றவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் பிசாசுகள், சபையில் இருக்கிற ஒரு சிலரை மாத்திரம் பிசாசுகள் தாக்கும். ஏன் தாக்குது? நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்கிறேன், சபையில் எத்தனை பேர் வராங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிசாசின் தாக்கம் வரணும்? நான் எனக்கு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வருது? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அவர் எதுவுமே சொல்றதில்லை. ஆண்டவரே, எந்த வாசலால இந்த நான் பாதிக்க தாக்கப்படுகிறேன்? எந்த வாசல் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் அறியாமல் திறக்கப்பட்டு இருக்கிறது? இருள் எல்லைக்குள்ள வருவதற்கு காரணமாக இருக்கிறது வெடிப்பு எது? காட்டுன்னா ஒண்ணுமே பேச மாட்டார். இப்போ விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னண்டா, இப்ப எல்லாம் பார்ப்பாங்க, சபையில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஜெபிச்சு பார்ப்பாங்க, ஒன்றுமே நடக்கல. ஆண்டவரே எந்த ஒரு வெளிப்பாட்டையும் கொடுக்கல, தேவன் மௌனம் சாதிக்கிறார். இப்ப கேள்விப்படுறாங்க, அந்த சர்ச்சுக்கு போனா, இந்த ஊழியக்காரன்ட்ட போனா, அவர்கிட்ட போனா, இவர்கிட்ட போனான்னு சொல்லி காணிக்கண்டு நிறைய பணம் செலவழித்து, பிரயாணங்கள் என்று சொல்லி பணம் செலவழித்து 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்து கடைசியாக அதே இடத்துக்கு நீங்க வாரீங்க. என்னம்மா கணக்கால உங்களை காணல? இல்லை பாஸ்டர், என்ன கணக்காலம் காணல, 1 வருஷம் 2 வருஷம் காணலண்டா, ரவுண்ட் அடிச்சாச்சு. எத்தனையோ ஊழியக்காரன் எண்ணெய் வச்சு ஜபிச்சிருக்கிறான், தண்ணி வச்சு ஜபிச்சிருக்கிறான், இடிச்சு ஜபிச்சிருக்கிறான், உழுப்பி ஜபிச்சிருக்கிறான். எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனமா பல காரியங்கள் உரைச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரங்க அது செய் இது செய்ன்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் செய்தீங்க, ஆனால் வாழ்க்கை 0. அதே இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. அப்ப இவ்வளவு காலம் வந்து பேசின அந்த ஊழியக்காரங்க பேசின தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் அப்ப ஆண்டவர் பேசலையா? அவர் பேசல. அப்ப நான் இவ்வளவு காலம் கர்த்தர் பேசினார் என்று நம்பிக்கொண்டு இருந்தது பொய்ய. அப்ப ஏன் ஆண்டவர் பேசுறார்? இல்லை, அங்கதான் நான் உங்களை கொண்டு வருகிறேன். பேசவும் மாட்டார்,
பேசுறார் இல்லைன்னு நீங்க யார்கிட்ட தான் போனாலும் அவங்களுக்கு கூட பேச மாட்டார். பேச மாட்டார்னா எங்க ஐயா நீ போயிட்டு தலையை கொண்டு போய் சுவரில் அடிச்சாலும் பேச மாட்டார். தெரியுமா அது உங்களுக்கு? இந்த உலகத்துல தான் நம்மோட யாரும் பேசாட்டி நாம போயிட்டு பல காரியங்களை செய்கிறோம். எங்களை நாங்களே தாக்குறோம். ஏன்? அதை பார்த்தாகில என்னோட பேசுது. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த விளையாட்டு சரி வரார். அவர் கர்த்தர், ஆண்டவர், தெய்வம். நான் ஒரு தூசி, நான் ஒரு மனிதன். நீ மண்டையை கொண்டு போய் சுவத்தில் அடித்தாலும் பரவாயில்ல, ட்ரெயினுக்கு முன்னால் நின்று நான் சாக போறேன் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் வெளிப்படுத்த மாட்டார் என்று தீர்மானித்தால், அருமையான தேவ பிள்ளையே, நீ என்னதான் செய்தாலும் உனக்கு மறைக்கிறதை அவர் மறைத்து தான் வச்சுக் கொள்ளுவார். ஏன்? இதே மோசே இந்த வசனத்தை சொல்லும்போது அதுக்கு முதல் சொன்னதை கவனியுங்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே விபரீதமான காரியங்கள் நடைபெறும் போது, உன் வாழ்க்கையிலே எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுகின்ற போது, எல்லாமே உன்னுடைய மோசே சொல்றான், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர், தரித்திரங்கள், பட்டினி உண்டானால், தேவனும் பேசாதே இருந்தால், ஏன் இது நடக்குதுன்றே உனக்கு தெரியாது இருந்தால், ஒரு காரியத்தை அறிந்து கொள், அவர் பேச மாட்டார். அவர் சில காரியங்களை தனக்கென்று மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்னான், உபாகமம் 29, 24, 25, 26, அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு 25ஆம் வசனம், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின, எல்லாரும் வாசிங்க, உடன்படிக்கையை அவர்கள், இப்ப ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த மழை இல்லாத காலங்கள், வறட்சி, ஏன் ஏமாற்றம், ஏன் போராட்டம், ஏன் கண்ணீர்? அவர்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை விட்டு விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பேச தேவையில்ல. உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த சூழ்நிலை வந்திருக்கு, அவர் பேச மாட்டார். ஆனால் ஏற்கனவே பேசிட்டார். நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னோட பண்ணின உடன்படிக்கைகளை நீ விட்டுட்டு போயிட்டா, உன் வழியில் நீ நேராக போயிட்டா, நீ நெடுக போய்கொண்டே இருக்கிறார். 26, தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து. இப்போ பார்த்தீங்களா, அடுத்த காரணம், தேவனை மறந்துட்டாங்க, சொந்த வழியில் போனாங்க, இப்போ அந்நிய தேவர்களையும் சேவிக்க தொடங்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவருடைய கோபாக்கினியை கட்டளையிட்டார். சத்துரு வந்து இவர்களை வேதனைப்படுத்த வேலியை பிரித்தார். அவன் வந்து அட்டாக் பண்றான், இவங்க எல்லாம் ஆய் உயிண்டு கத்துறாங்க. ஆண்டவர் ஒரு சத்தம் போடாம இருக்கிறார். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்வி அதுதானே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? பதில் இல்லை. அவர் பேச மாட்டார். ஏன் என்பதை அவர் சொல்லித்தர மாட்டார். சில காரியங்கள் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டார், சில காரியங்களை மறைத்து வைப்பார். 27, கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ணி அதன் மேல் கோபம் உண்டவராகி 28 அவர்களை என்ன சொல்லுங்க, வாசிங்க எல்லாரும். அவர்களை என்னவாம்? கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்தில் இருந்து அவர்களை என்னவாம்? வேரோட புடுங்கினார். ஐயா, வேரோட புடுங்கினார். இந்நாளில் இருக்கிறது போல் அவர்களை வேறே தேசத்தில் எறிந்து விட்டார், தூக்கி எறிஞ்சிட்டார்.
எங்க இருந்து தூக்கி எறிஞ்சார்? அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தில் இருந்து தூக்கி எறிந்தார். அவ்வளத்தையும் சொல்லித்தான் சொல்றான். இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில தேவன் அனுமதிக்க காரணம் ஏற்கனவே அவர் எழுதி வச்சிட்டார். நீங்க எல்லாம் மீறிட்டீங்க. அது போக இப்ப ஏன் இந்த வேதனை நமக்கு சொன்னார்? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியதவைகள். தேவன் உடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை மறைத்து வைக்க தீர்மானித்தால், தயவு செய்து நான் தாழ்மையுடன் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உபவாசம் பண்ணியோ ஜெபம் பண்ணியோ நீங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தியோ பலிகளை செலுத்தியோ அவரிடத்தில் இருந்து அந்த மறைப்பொருளை பெற்றுக்கொள்ளலாம், வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம். அது நடக்க போற காரியம் அல்ல. அது நடக்க போற காரியம் அல்ல. நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சொல்றத கேளுங்க. சில காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினால், நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை குறித்த, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, எதிர்காலத்தை குறித்த சில காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் நீங்கள் அதை தாங்க மாட்டீர்கள். சிலர் தேவன் வெளிப்படுத்தினதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அதை ஜீரணிக்க முடியாதபடி மனதிலே மிகுந்த அழுத்தத்தை உடையவர்கள் ஆகி, என்ன மன்னிக்கணும் சொல்றதுக்கு, உங்களை கொண்டு போய் அன்கொடையில் தான் சேர்க்க வேண்டி வரும். பைத்தியக்காரர்களை போல திரிவீங்க. பேசுறது இன்னதென்று தெரியாம பேசுவீங்க. இன்றைக்கு என்ன நாளுண்டு கூட தெரியாத ஒரு நாளாக மாறிவிடும். நான் திரும்ப சொல்றத நல்லா கேட்கணும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். தேவன் காரணமே இல்லாமல் உங்களுக்கு சில காரியங்களை மறைத்து வைக்க மாட்டார். அவர் மறைத்து வைக்கிறார் என்று சொன்னால் அது உன்னுடைய நன்மைக்காகவே, உன்னுடைய நன்மைக்காகவே, உன்னுடைய சுக வாழ்வுக்காகவே. நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு காரணம் இதை விளங்கப்படுத்த சொல்றேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல வந்து, தம்பி இன்னும் 12 வருஷத்துல நீ ஆட்டையை போட்டுருவா, நீ ஆட்டம் க்ளோஸ், நீ மரித்து விடுவாய். இன்னும் 12 வருஷத்துல மே மாதம் 30ஆம் திகதி உன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் இருந்து நான் எடுப்பேன். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் அப்படி ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தந்தா நிம்மதியா வாழ்வனா? சொல்லுங்க, என்னால நிம்மதியா வாழ முடியுமா? இல்லை. ஏன்? என்ன அறியாம எனக்குள்ள ஒரு துக்கம் ஒவ்வொரு நாளும் முடிய முடிய, அந்த நாளை நான் நெருங்க நெருங்க அந்த துக்கம் எனக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த துக்கம் என்ன செய்யும்? என் சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வரும், பலவீனத்தை கொண்டு வரும். இந்த நாட்கள் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் கழிய கழிய நான் உங்களை பார்க்கிற நேரம் எனக்கு என்ன குறித்த ஒரு சுய பரிதாபம் எனக்குள்ள உண்டாகும்.
அதே நேரம் நீங்க உங்களுக்கு என் மேல ஒரு சுய பரிதாபம். சிலாக்கள் சொல்லுவீங்க, என்ன எத்தனை வருஷம் டாப்பா இருக்கின்றால், எத்தனை மாசம் இருக்கு, எத்தனை நாள் இருக்குன்னு கணக்கு போட்டிருப்பேன், எப்பதான் இவன் போவானோ, கெதில் போறான் இல்லையே, ஆண்டவர் கொஞ்சம் கூட சொல்லிட்டா, கொஞ்சம் வெள்ளனை அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாக்கள் உண்டு. அதை நினைச்சு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், போறானே இல்லைன்னு போட்டு. பாருங்க, ஒரு வெளிப்பாட்டினால எத்தனை பேர், ஒரு சமுதாயமே பாதிக்கப்படுகிறது. இதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் சம்பவிக்க போகிறதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினாள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை இழப்பீங்க, உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை மாறும், இப்போ இருக்கிற பலன் குன்றி போகும். நீங்கள் உங்களுடைய அசைவுகள், உங்கள் தீர்மானங்கள், உங்களுடைய நடைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்களா வாழ மாட்டீங்க. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைப்பது மேன்மை. ஆமென் சொல்லுங்களேன், மேன்மை. அவருக்கு தெரியும். அதான் இந்த வேதம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது எல்லாம் சொல்லுங்க தான் என்னவாம், அது மேன்மை. யாருக்கு மேன்மையாம்? தேவனுக்கு மேன்மை. ஆகவே தேவன் உங்களுக்கு மறைத்து வைக்கிறதுனால நெடுக போய் மண்டையை உடைக்க வேணாம், ஜாக்கிரதையாக இருங்க. ஏனென்றால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஜாக்கிரதையாக இருங்கள். ஏசாயா 55:8-9 ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறவர் அல்ல. நீங்க மனிதர், நான் தெய்வம். உங்களுக்கு தெரிகிறது கொஞ்சம்தான் முன்னுக்கு, ஆனால் எனக்கு தொடக்கத்திலேயே முடிவை நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிகிறது, நான் பார்க்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டது, பார்க்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் பழகுற நபர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு ஒரு மட்டு இருக்கு, ஒரு 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 எல்லை இருக்கு. அந்த எல்லைக்கு மேல் அந்த யாருன்னு தெரியாது. காலங்கள் போகத்தான் உங்களுக்கு விளங்க இவர் யாருண்டு. ஆனா பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு தொடக்கத்திலேயே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் வந்து என்னட்ட வந்து சொன்னா, உனக்கு தெரியுமா, இந்த பார் இந்த லிஸ்ட் எடு, இந்த இருக்க ஒரு லிஸ்ட் உண்டு, பிரிண்ட் பண்ணி எடு என்று சொல்லி அவர் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பினா, இவள் அப்படி, அவள் அப்படி, அவள் அப்படி, அவள் அப்படி, அவள் அப்படி, இவள் அப்படி என்று சொல்லி எல்லார பற்றியும் எனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பினா, நான் உங்க ஒருவரோடையும் கதைக்க மாட்டேன். எனக்கு இந்த ஊழியமே வேணாம்ன்ட்டு போயிடுவேன். ஏன் அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் எனக்கு நீங்க யாருன்னு சொல்ல மாட்டார். உங்களை குறித்து மறைக்க வேண்டிய காரியங்களை அவர் எனக்கு மறைப்பார். ஆகவே நாங்கள் ஆண்டவர வேலை பார்க்கக்கூடாது. சிஐடி வேலை பார்க்கறத நிறுத்து. தேவையில்லாத பிரச்சனைகளை நீ தான் கொண்டு வருவா. எத்தனை பேருக்கு நாம் பேசுறது இன்றைக்கு விளங்குது? தேவன் வெளிப்படுத்தாததை நீ அறிய நீ நினைத்தால் பொய்யை நீ நம்புவாய். கவனமா இரு. தேவன் உனக்கு வெளிப்படுத்தாதது ஒரு காரணத்துக்காக. தேவன் உனக்கு வெளிப்படுத்தாததை, உனக்கு மறைச்சு வச்சிருக்கிறத நீ மனிதரை கொண்டு, ஏஐ கொண்டு, அதை கொண்டு, இதை கொண்டு நீ அது என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று கண்டுபிடிக்க நீ வெளிக்கிட்டா நீ உன் சமாதானத்தை இழப்பாய். வாழ்க்கை கண்ணீராய் மாறும். உன்னுடைய மனதிலே அழுத்தங்கள் கூடும். நீ நோய்வாய்ப்படுவாய். நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாதவனாய் முடங்கி போவாய். ஜாக்கிரதை. ஆகவே
தேவன் வெளிப்படுத்துறதோட வாழ பழகுங்க. அது சொன்னா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள். வாசிங்கள் தான் இந்த சீயோனுக்கு என்ன நடந்துட்டு சொல்லுங்க, என்னது? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. வாங்க ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனம் எல்லாரும் வாசிக்கணும். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை, இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வைக்கணும். இப்படிதான் தேவன் செயல்படுவார். இந்த தெய்வத்தை உங்களால மாற்ற முடியாது. அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை மறைக்க நினைத்தால் அவர் என்ன செய்கிறார்? உனக்கு கனநித்திரையை கொண்டு வருவாரா? கனநித்திரை கொரட்ட போற நித்திரை. கள்ளன் வீட்டுக்குள்ள வந்தாலும் கள்ளன் வந்தது தெரியாத நித்திரை, கனநித்திரை. கர்த்தர் உங்கள் மேல் என்னவாம்? பேசுங்க, என்னவாம்? கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் என்னத்தை அடைப்பாரா? பார்த்தீங்களா? கண்களை அடைத்து ஞான சிருஷ்டிக்காரனாகிய, நான் வெள்ளன சொன்னா இல்லையா, ஞான சிருஷ்டிக்காரனாகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கு என்ன செய்வாரா? முக்காட போடுவார். தரிசனமா பார்க்க போறா? ஹலோ, நல்லா கேளுங்க. தேவன், நான் சொல்றத கேளுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை மறைக்க தீர்மானித்தாள். நீங்க இந்த இலங்கை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீர்க்கதரிசிட்ட போனாலும், எந்த பெரிய ஊழியக்காரன்ட்ட போனாலும், எப்படிதான் நீங்கள் காணிக்கை பலிகளை செலுத்தி தொடர்பு கொண்டாலும் அவர்களால் கூட தேவன் உங்களுக்கு மறைத்த காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு தேவ மனுஷனாலும், எந்த ஒரு தீர்க்கதரிசியினாலும், எந்த ஒரு சொப்பனக்காரனாலும் வெளிப்படுத்தவே மாட்டார். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு அது தேவனுடைய ஜனங்கள். ஆண்டவர் முக்காட போடுவாராம். முக்காட போட்டான்னா பார்க்க இயலாது. நீ அஞ்சனம் பார்க்கிறவன்ட்ட போறியா? மந்திரவாதிட்ட போறியா? சூனியக்காரன்ட்ட போறியா? போய் பாரு. முக்காடு போட்டா முக்காடு தான். உனக்கு ஒரு காரியத்தை தேவன் மறைக்க அவர் நிர்ணயித்தாள், தீர்மானித்தாள். நீ எப்படிதான் என்னதான் செய்தாலும் தேவண்ட வாயை நீ திறக்கவே முடியாது. ஆதலால் 11வது வசனம் வாசிங்க. ஆதலால், எல்லாரும் வாசிக்கணும். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட, சீல் பண்ணப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை எவ்வளவுதான் வேதத்தை திருப்பி 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 வாசித்தாலும், நீ எத்தனை செய்திகளை நீ கேட்டாலும், நீ எத்தனை வேத படிப்பிலே போய் நீ உட்கார்ந்தாலும், தேவன் மறைத்ததை ஒருபோதும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை படிச்சு கொள்ளுங்க. நீங்க ஆண்டவரோட சண்டை பிடிக்கிறத நிறுத்து. அவருடைய பலத்தை கருத்துக்கொள்ளி அடங்கியிருக்க பழகு. ஆதலால் 11 வசனம், தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பான். 14வது வசனம், அவர்களுடைய 14 வசனம் எல்லாம் வாசிங்க. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம்
திரும்ப வாசிங்க. ஆண்டவர் ஞானியினுடைய ஞானத்தையே கெட பண்ணுவார். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று தேவன் மறைத்து வச்சாள். நீ யாரிடத்துல போனாலும் நோ ரெவலேஷன். ஏமாந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம். சங்கீதம் 131 சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள். எல்லாரும் வாசிக்கிறீங்க இல்லையே? சொல்லணுமோ ஒவ்வொரு வசனத்தை வாசிக்க சொல்லி? வாசிங்க சீயோனே. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் வேட்டுமை உள்ளதும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் உனக்கு தெரியாத காரியத்தில் மூக்க நுழைக்காத. தேவன் உனக்கு மறைத்திருக்கிற காரியங்களுக்குள்ள கையை ஓட்டாத. நான் திரும்ப சொல்றேன், சிலருடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை மறைத்திருக்கிற நேரம் நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரி, மனசுக்கு பட்ட மாதிரி வாயை திறந்து ஆயிண்டு அது இதுண்டு கதைக்கிறீங்களா? ஜாக்கிரதை. ஜோபினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் உலகத்தில் நடக்குது. பிள்ளைகளை இழந்தான், சொத்தை இழந்தான், தன் சரீரத்தில் சுகத்தை இழந்தான், நண்பர்களை இழந்தான், பட்டணத்தில் இருந்த கௌரவத்தை இழந்தான், சாம்பல் உட்கார்ந்துட்டு இருந்தான், மனைவியே இழந்தான். 3 நண்பர்கள் வந்தான். அவங்க பேசினதெல்லாம் என்ன தெரியுமா? வேதத்தை தான் பேசினாங்க. 3 நண்பர்கள் வந்தாங்க பாருங்க, வேதத்தை தான் பேசினாங்க. யோபுக்கு எப்படி பேசினாங்க? காரியம் அறியாம பேசினாங்க. ஆண்டவரே யோபுக்கு பேசாதபடி என்ன நடக்குது என்பதை மறைத்து வைத்தார். என்ன செய்தார்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் யோபுக்கு எல்லாவற்றையும் மறைத்து வைத்தார். திரும்ப நீங்க சொல்லுங்க. மறைத்தே வச்சார், மறைச்சே வச்சார். ஊழியக்காரங்க 3 பேர் வாராங்க, ஞானிகள் 3 பேர் வாரான். வாய்க்கு வந்தா போல நீ பேசலாமா? உனக்கு என்னெல்லாம் பெரிய தெரியும் போல கயக்கிறியா? ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு அவங்க பேச பேச ஆண்டவருக்கு கோபம் ஏறிக்கொண்டே போகுது. கடைசி ஆண்டவர் ஜோபை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஜோபு அழம்பிட்டான். இந்த 3 பேர் அழம்பிட்டான். இவனை பேசுன எந்த பிள்ளைலாம் நீ? நானே உனக்கு என்ன நடக்கிறது என்பதை மறைத்து வைத்திருக்கிற நேரத்தில் எப்படி இவனுக்கு தெரியும்? நானே உலகத்தில் எவனுக்கும் இதை தெரியப்படுத்தாமல் இருக்கும் போது எப்படி இவங்க 3 பேருக்கும் தெரியும்? அப்பண்டா நீ சொன்னதெல்லாம் பொய். வேத வசனத்தை எடுத்து பேசியிருந்தாலும் அது பொய். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் காட்டுகிறார் என்று நீ சொன்னதெல்லாம் பொய். தேவன் பேசாதிருக்க தேவன் பேசலன்னு சொன்னது பொய். ஜோபு, நான் பேசலடா அப்படி உன்னோட, நான் உன்னோட அப்படி பேசல, அவன் தான் பேசுறான். நான் சொன்னேன் கேளு. நான் சொன்னேன் பேசினான்ல, பெரிய ஞான வார்த்தை. 3 பேரையும் கொல்ல போறேன். உடனே யோபு கர்த்தர் பாதத்தில் விழுந்தான். ஐயோ ஆண்டவரே, மன்னியும் அப்பா, தெரியாம பேசிட்டாங்கப்பா. ஜோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்பினார். நல்ல கையை தட்டலாமே. ஆகவே இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை.
ஒரு மனிதன் ஒரு வழியிலே கர்த்தர் நடத்தி போக சித்தம் கொண்டு அவன் அந்த வழியிலே போகும்போது என்ன நடக்கிறதே தெரியாதென்று அறியாமல் கலங்கி தவிக்கிற நேரத்தில் நீ இடையில பூந்து இருந்துட்ட, கர்த்தர் அதை காட்டுறா, கர்த்தர் இதை காட்டுறார் என்று நீ எதையும் பேசினா ஜாக்கிரதை. அவனுக்கே கர்த்தர் வெளிப்படுத்தாதபடி இது ஒரு மறைப்பொருளாய் வைத்திருக்க, எப்படி அது உனக்கு வெளிப்பட்டது? ஜாக்கிரதை. நொறுக்கி போட்டுருவோம், உன்னா முறிச்சுடுறான் கால் எல்லாத்தையும். கவனமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாக இருக்கணுமா. பேசுறது கேட்கிறதுக்கு தீவிரம். 2 காது அதுக்குத்தான் வச்சிருக்கிறார். 2 தரம் கேளு, ஒரு காரியத்தை 2 தரம் கேளு, ஒரு தரம் பேசு. நம்மட வந்துட்ட என்னண்டா 10 நாக்கு இருக்கு. காதால கேட்கறதும் இல்லை, கண்ணால பார்க்கறதும் இல்லை. 10 கதை ஒரே வாயிலிருந்து வரும். அதால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சாபத்தை கூட்டிக் கொள்றீங்க. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில வேதனையை கண்ணீரை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்களே உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே மிகுந்த இருளே வரவழைக்கிறீர்கள். நீங்க தான் ஆட்கள், அதுக்கு நீங்க தான் ஆட்கள். வாயை கட்டுப்படுத்த தெரியறதில்லை, தெரியாமலே ஏதோ தெரிஞ்சது போல பேசுறது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பெரிய, எல்லாரும் வாசிங்க, பெரிய காரியங்கள், எனக்கு விளங்காத காரியங்கள் உண்டு, தேவன் மறைத்திருக்கிற காரியங்கள் உண்டு, பெரிய காரியங்களில் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான். எத்தனை பேர் இதுவரைக்கும் தலையிட்டு மண்டையில் இருக்கிற முடியையும் கொட்டு இழந்து போயிருக்கிறீங்க? கவனம், புரிஞ்சு கொள்ளுங்க சத்தியத்தை. ஆனா தாவீது ஒரு காரியம் சொன்னான் பாருங்க. இதே சங்கீதம் 131 2வது வசனத்தில் நான் சொன்ன, முதலாவது, ஆண்டவரே எந்த வாழ்க்கையில் காரியங்கள் சம்பவிக்கின்ற போது என்னண்டே எனக்கு நீங்க தெரிவுபடுத்தாமல் வெளிப்படுத்தாமல், ஆண்டவரே நீங்க காரியங்களை இந்த வாழ்க்கையில நீங்க மறைத்து வைத்து கொண்டாலும் நான் உங்களை அறியண்டப்படுத்தி எனக்கு அதை காட்டுங்க என்று சொல்லி போராடி நான் உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன். ஏனென்றா உங்களுடைய ஞானம் அணர்ந்த ஞானம். உங்களுடைய ஞானத்தோட நான் நிற்க நான் யாரு? வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. இந்த பூமியில இருக்கிற ஒரு சிறிய கண்டத்தில், அதுல இருக்கிற ஒரு சிறிய தேசத்தில், அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் நான் இருக்கிற, நான் ஒரு புல்லு, நான் ஒரு தூசி, நான் யாரையா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்க நான் யாரு? நீங்க எனக்கு ஒரு காரியத்தை மறைச்சா அதுக்குள்ள நான் போய் நுழைய மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தாவே, சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீர் மறைத்திருக்கிறவைகளை அறிவதற்கு நான் உம்மிடத்திலே போராட மாட்டேன். நீர் எனக்கு முன்னால் வைத்திருக்கிற வாழ்வை உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து நீர் எப்பொழுதும் எனக்கு நல்லதையே செய்கிறீர் என்று அறிந்து அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தாவீதை பாருங்க, நாங்கள் தாவீதை படிக்க வேண்டிய சத்தியங்கள் அநேகம் உண்டு. பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஒன்று, நான் நுழைய மாட்டேன் என்று சொல்லிட்டு அடுத்த நம்ம சொன்னான், தாய்மடியில் பால் மறந்த குழந்தையை போல
நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். எல்லாரும் வாசிங்க. தாய் மடியில் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி, என்னத்தை? ஆத்துமாவில் தான் ஒரு மனிதனுடைய உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. கேட்கிறதுனால உண்டாகிற திறன், கேட்கும் திறனாலே உண்டாகிற மெசேஜ் போகிற இடம், கண்ணால் பார்க்கிற காட்சிகளினாலே உள்ளே போகிற செய்தி, தோல் உணர்வுகள், சுவை, நுகருகிற மனம், இவற்றுக்கூடாக போகிற மெசேஜ் எங்கே தெரியுமா போகுது? எங்களோட ஆத்துமாக்குள்ளே போகுது. இந்த ஆத்துமா தான் அதெல்லாத்தையும் வச்சிட்டு இந்த சரீரத்தை நடத்துது. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கட்டும், என் உணர்வுகள், என் உணர்ச்சிகள், ஆண்டவரே என் பார்வைகள், என்னுடைய நுகர்வுகள், என்னுடைய நான் கேட்கும் காரியங்களினால நான் அவதிப்படாத படிக்கு. நீங்க தானே பேசல, நீங்க தானே வெளிப்படுத்த மாட்டேன்ட்டு இருக்கிறீங்க. ஆகவே நான் ஒரு காரியம் செய்கிறேன். எப்படி ஒரு தாயினுடைய மடியில ஒரு பால் மறந்த நல்ல பாலை குடிச்சு வயிறு முட்டை குடிச்சு நிறைவாக ஒரு அம்மாட மடியில் ஒரு குழந்தை இருக்குதோ, அத போல ஆண்டவரே நான் உம்முடைய மடியிலே நான் தவழுகின்ற ஒரு பிள்ளையாக இருக்க நீ ஒப்பு கொடுக்கிறேன். தாயில் பால் மறந்த குழந்தையைப் போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் மறைத்ததை, தேவன் நமக்கு மறைச்சதை நீங்க திறந்து பார்க்க வலிக்கிட்டா அது உங்களில் தான் பேக்ஃபயர் பண்ணும். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை மறைத்து வைத்தால் நாங்கள் எங்களோட முத்தல்தனத்துக்கு ஆடி அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போய் அந்த ஊழியக்காரன்ட்ட போய் இந்த ஊழியக்காரன்ட்ட போய் அந்த குறி சொல்லவன்ட்ட போய் இதெல்லாம் சொல்லி தேவன் மறைத்ததை நீ அறியலாம் என்று நினைச்சால் முடியாதுன்னு சொல்லிட்டு தானே ஏற்கனவே நீ போனா, நீ திறந்து பார்க்க நீ நினைச்சா நீ செத்து போவா, நீ செத்து போவா. நான் திரும்ப சொல்றேன், நீ செத்து போவா. தேவன் சில காரியங்களை மூடி வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள் நீங்கள் குறித்து வையுங்கள். சவுல் ராஜாவின் நாட்களிலே அவன் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தான். இதனுடைய பிரதிபலனாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் கைப்பற்றி அவர்கள் தங்கள் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இந்த செய்தியை கேட்ட பிரதான ஆசாரியனாய் இருந்த ஏலி அந்த செய்தியை கேட்டதுமே ஈசிட் சேர்ல இருந்து பின்னால் ஐயோ என்று போய் விழுந்து பிறடி உடைந்து செத்து போனான். ஏலியினுடைய 2 பிள்ளைகள் செத்து போனார்கள். ஒப்னி பினகாஸ் செத்து போனார்கள். பட்டி போயிட்டா. இப்ப நான் ஒரு சத்தியம் உங்களுக்கு சொல்லித்தாரேன். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் அவருடைய பெட்டியிலே தான் காணப்பட்டது. பெட்டி எங்க இருந்துச்சோ, உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சோ அங்க தேவ பிரசன்னம் சக்கினாய் மகிமை இருந்தது. இப்ப அது போயிட்டு. பிரியமானவர்களே, சவுலின் நாட்களிலே இஸ்ரவேலர்கள் இழந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய ஜனங்கள் 70 இருந்து 100 வருஷம் 70 இருந்து 100 வருஷம் அவர்கள் தங்கள் தேசத்துக்கு கொண்டு வர முடியாதபடி அந்நியர் வசமாய் இருந்தது. 100 வருஷம் தேவனுடைய பிரசன்னமே இல்லை.
100 வருஷம் தேவனுடைய பிரசன்னமே இல்லை. 100 வருஷம், 70 இருந்து 100 வருஷம். ஒரு சந்தர்ப்பத்தை 20 வருஷத்துக்கு பிறகு முதல்ல 7 மாதங்கள் 3 மாதங்களால பெலிஸ்தர்களால் 7 மாதங்களால் பெலிஸ்தர்களால் வச்சுக்கொள்ள முடியல. ஆகவே அவர்கள் என்ன செய்தாங்கண்டா, இந்த தேவனுடைய பட்டியை 2 மாடுகள் பொருத்தப்பட்ட ஒரு கரத்தையில வச்சு அனுப்பினாங்க. ஏனண்டா தேவனுடைய வாதை அந்த பெலிஸ்தர்களுக்குள்ளே வந்தது, பைல்ஸ் வியாதி வந்தது. 1000 செத்து போனார்கள், பயந்துட்டார்கள். அவருடைய கோயிலில் போய் வச்சா அவர்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் விழுந்து உடைஞ்சு போய் இருக்கு, பயந்துட்டான். இதை அப்படி நாம வச்சுக்கொள்றது. கதையை சுருக்குற அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு 2 சுத்தமான மாட்டை எடுத்து ஒரு கரத்தையை வச்சு அதில் இந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கி வச்சு அதை அனுப்புகிறார்கள். அந்த கரத்தையை ஓட்டுவதற்கு யாரும் இல்லை. அந்த கரத்தை அந்த மாடு அப்படியே நடந்து 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 இந்த பெலிஸ்தியருடைய எல்லைப்புறம், இஸ்ரவேல் பெலிஸ்தருடைய எல்லைப்புறத்தில் வந்து பெத்சாயிம் என்று சொல்லப்பட்டதான ஒரு எல்லைப்புறத்தில் ஒரு வயல் நிலத்தில் வந்து நின்றுச்சு. அந்த வயல் நிலத்தில் இருந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, அட ஆண்டவருடைய பட்டி, ஆண்டவருடைய பட்டி. ஆண்டவர் சொன்னார், என்ற பட்டியை தொடக்கூடாது, எந்த பட்டியை திறக்கக்கூடாது, ஒருவனும் திறந்து பார்க்கக்கூடாது, ஒருவனும் தொடக்கூடாது. பெட்டி வந்து ஒரு நாளும் கரத்தையில் போட்டு அனுப்பப்படக்கூடாது. ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி பலிகளை செலுத்தி அந்த பெட்டியில் ரிங்ஸ் இருக்கு, 4 ரிங், அதுக்குள்ளால ஆண்டவர் சொன்ன மாதிரி மரத்தால் ஆன ஒரு போல் இருக்கு, தோள்களிலே சுமந்து கொண்டு போகணும். இப்ப இந்த உடன்படிக்கை கரத்தை பெட்டியோட வந்து இந்த பெத்சாயிம் கிராமத்தில் இருக்கிற வயல் நிலத்தில் வந்து நின்றுச்சு. இந்த வயல்ல வேலை செய்து கொண்டு இந்த பெத்சாயினருக்கு பெரிய சந்தோஷம். வா, நம்மட காலடிக்கே இஸ்ரவேலின் தேவனுடைய பட்டி வந்துட்டே என்று சொல்லி அதிலே அவர்கள் பட்டியை திறக்க முற்பட்டார்கள். சிலாக்க சொன்னா திறக்க வேணாம், திறக்க வேணாம், திறக்க வேணாம், கேட்கல. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? திறந்தார்களா? உங்களுக்கு தெரியுமா, 50,070 பேர், அந்த கிராமத்தில் இருந்த 50,070 பேர் செத்து போனார்கள், செத்து போனார்கள். இதோட நான் முடிக்க நான் விரும்புகிறேன். தேவன் உனக்கு மறைத்து வைத்திருக்கிறவைகளை நீ விளங்கப்பட்டு பலாத்காரமாக நீ அதை திறந்து பார்க்கலாம் என்று நீ நினைத்தால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் உன்னை கொள்ளும். இதில் அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இந்த செய்தி, இந்த சத்தியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். கவனமாக இருங்க. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ள பலாத்காரமாக நுழைஞ்சி இந்த செத்து போவானி. தேவன் உனக்கு மறைத்திருக்கிற மறைவான காரியங்களை அறியணும் என்று சொல்லி நீ பல வழிகளை நீ தேடி திரிந்தால் செத்து போவாய். கவனம், ஜாக்கிரதை. இவையெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியா, ஏன் நடக்குதுன்னு தெரியா, எப்படி இதை என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியா. வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொன்னான், கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அவ்வளவும் தான். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்க போகும். கலங்காதே மகனே,
மகளே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். யோபினுடைய வாழ்க்கையில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் காரியங்களை மறைத்து வைத்தார். தேவன் யோபுவோடு பேசவில்லை. ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக மிகுந்த இழப்பு, நஷ்டம், வேதனை, அவமானம், நிந்த. யோபுக்கு என்ன செய்வதென்று தெரியல. யோபு நினைச்சிருந்தா ஓடி போய் இருக்கலாம். ஆனால் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கவன் பழகி இருந்தான். சாம்பலிலே உட்கார்ந்திருக்க பழகி இருந்தான். சாம்பலிலே உட்கார்ந்திருக்க யோபு பழகி இருந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு? கைமீறி எல்லாம் நடக்கும்போது, தலைக்கு மேலாக பெருவெள்ளங்கள் சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்தில், எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி போகின்ற போது, என்ன செய்வதென்று கூட தெரியாமல் அங்கலாய்க்கிற போது, இவ்வளவு நடக்குது. தேவன் அமைதியாய் இருக்கும் போது, தேவன் பேசாதவராய் இருக்கும் போது, ஏன் இது நடக்கிறது, எதினால் இது நடக்கிறது என்பதை குறித்தே தேவன் மறைத்து வைத்திருந்த போது யோபு சாம்பலிலே உட்கார்ந்திருக்க பழகினான். சிலர் சொல்லுகிறார்கள் 3.5 வருடங்கள், 3.5 வருடங்கள், சுமார் 3.5 வருடங்கள், 3.5 years, 3.5 மாசம் இல்லை, 3.5 வருஷம். நாங்கண்டா 1 மாசம் இல்லை, 3.5 கிழமையிலேயே ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போயிடுவோம். எனக்கு வேணாம் இந்த ஆண்டவர் என்று. யோபு சுமார் 3.5 வருடங்கள் தேவன் அவனோட பேசல். தேவன் காரியங்களை அவனுக்கு மறைத்து வைத்த, எத்தனையோ வழிபாடுகளை கொடுத்தவர் மறைத்து வைத்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய பாதத்தில் சாம்பலில உட்கார்ந்திருக்க பழகி இருந்தான். ஊழியர்களாலும் நண்பர்களாலும் வேத வசனத்தை வைத்தே தாக்கப்பட்டு கொண்டு இருந்த நேரத்திலும் அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனை விட்டு பிரிக்கவில்லை. யோபு 3:25 சொல்லுகிறது, யோபு 3:25 சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும், எல்லாரும் வாசிங்க, யோபு, எல்லாரும் சொல்லல, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10 வாசிங்க. யோபு 2:10 சொல்லுங்க, என்னது? அதற்கு அவன் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல? பொஞ்சாதி அனாவசியமெல்லாம் கதைக்கிறான். ஆனா யோபு பேசல. வாயை கட்டி வைங்க. Learn not to speak when God has blocked.
தேவன் அடைத்திருக்கிற நேரத்தில் தேவையில்லாததை பேசுறத நிறுத்து. 2:10 யோபு 1:21 கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன சொன்னான்? சோத்திரம்தான் பண்ணினான். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். இதெல்லாம் முடிஞ்சிட்டா, ஏன் கொண்டுட்டு போகட்டும், நான் அவருக்கு முன்பதாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். நான் செத்தாலும் ஆண்டவருக்காக தான் சாவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக என்ன செய்தனா? ரூபகாரம். ரூபகாரம் என்றா என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன காரியங்களை தான் மறைச்சு வைக்கட்டும், நான் ஆண்டவருக்கு எப்பொழுதும் எப்படி நான் நல்லவனாக வாழ்ந்தேனோ, பக்தியுள்ளவனாய் வாழ்ந்தேனோ, நீதிமானாய் வாழ்ந்தேனோ, அவரை சேவித்து கொண்டே வாழ்ந்தேனோ, அவரை ஆராதித்து கொண்டே வாழ்ந்தேனோ, என் சரீரமெல்லாம் புண்கள் இருக்கலாம், நான் துக்கத்தோடு இருக்கலாம், நான் சாம்பலிலே உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் நான் தேவனுக்கு முன்பதாய் ரூபகரமாக நான் வாழ்வேன். நல்ல கையை தட்டி 1 2 3 4. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் இன்றைய காலையில் காரணம் இல்லாமல் தேவன் இந்த செய்தியை எனக்கு தரக்கூடாது. உடைய அனைவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் உங்களை மிஞ்சி நடக்குது, ஏன் என்று தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்தலை, எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி வாழ்றதென்றே எனக்கு புரியலை, என்ன செய்வதென்றே எனக்கு புரியலை. ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னம் மட்டும் எனக்கு வேண்டும், உங்களுடைய ஆவியால் என்ன நிரப்புங்கள்ட்ட சொல்கிறார்கள். ஓடிவாங்க. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உன்னை படைத்தவரோ உள்ள கையில் ஏந்துவார். என் மகனே, அவர் உன்னை கைவிட மாட்டாரே. ஏந்துவார். ஜெபிக்க தொடங்குங்க. காரணம் தெரியாம வந்திருக்க கூடாது. என்னதுக்கு வந்தீங்கன்னு தெரியணும். சும்மா வரவன் முன்னுக்கு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கல்மலையா கிறிஸ்து உன்னை கைவிடவே, கைவிடவே மாட்டார். தங்கச்சி, உன்னை கைங்களையா கிறிஸ்து உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஜீசஸ்
ஒப்பு கொடுக்கிறார்கள் வாங்க. ஜெபம் தேவையானவங்க இப்ப வாங்க. இந்த தருணத்தை இழக்கக்கூடாது. அப்பா, எனக்கு உங்களுடைய பலன் வேண்டும், என்னை வழி நடத்துங்க, உடைய கரம் மாத்திரை என்ன பிடிக்கட்டுன்னு சொல்றார்கள் வாங்க. இந்த நாளிலே ஜெபத்துக்காக சுகத்துக்காக வந்தவர்கள் கடைசியாக நான் ஜெபிப்பேன், அவர்கள் வர வேண்டாம். கடைசியாக நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். ஆனால் இப்பொழுது சபையில் இருக்கிற விசுவாசிகள் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை காத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உள்ளை ஆதரிப்பார். அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரிடம் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. ஆமென். செய்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.